Hi families, it's Vinitha. இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் ரெசிபீஸும் நான் காமிச்சிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மண்டே ஆஃப்டர்நூன் வந்து முறுக்கு மாவுக்காக அம்மா வந்து அரிசி கழுவ சொன்னாங்க. 2 கிலோ அரிசி எடுத்து நல்லா பச்சை அரிசி இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சிட்டேன். இந்த அரிசி வந்து நல்லா 3 days நல்லா காய வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு அரைக்கும் போது நல்லா நைஸாக வந்து அரைஞ்சி வரும். 3 days நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் வந்து உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தோல் இல்லாத உளுந்தாக எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிருச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்து முறுக்கில் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து இதை நல்லா ஆற வச்சுட்டு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். 100 கிராம் வந்து பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்டு நான் முன்னாடி கொடுத்துருக்கேன், அதை அப்படியே செக் பண்ணிக்கோங்க. மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி அங்கேயே நல்லா ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தோம். முறுக்கு மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். வீட்டுக்கு வந்து அம்மா வந்து அதை சலிச்சு ஸ்டோர் பண்ணாங்க. நம்ம இந்த மாதிரி சலிச்சு ஸ்டோர் பண்ணும்போது வண்டு இந்த குட்டி குட்டியாக புழு மாதிரி வைக்கும், அந்த மாதிரிலாம் வந்து வைக்காது. நம்ம நல்லா இந்த மாதிரி சலிச்சு வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஒரு கவரில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா டக்குன்னு வந்து நம்ம முறுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அப்படியே அதை அரைச்சிட்டு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து குக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போதுமே மார்னிங் வந்து அம்மா சமைச்சிருவாங்க, நைட்டு ஒர்க் வந்து நான் வந்து பண்ணிவிடுவேன். ஏன்னா ஃபுல் டே வந்து கிச்சனில் ஒரே ஆளே நின்னாலும் போரிங்காக இருக்கும் நமக்கு. அதனால் மார்னிங் வந்து அம்மா சமைச்சிருவாங்க. நைட்டுக்கு வந்து நான் டிஃபன் ஐட்டம் தானே டக்குன்னு நான் ஏதாவது செஞ்சுருவேன். டெய்லி வந்து இட்லி தோசைக்கு வந்து சட்னி சாம்பாரே போரிங்காக இருந்தது. அதனால் நான் வந்து தக்காளி தொக்கு பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேம்மா நீ பண்ணுனாங்க. அதனால் நான் வந்து தக்காளி தொக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தக்காளி வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு கிரேவிக்குமே ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணணுன்னா அந்த வெங்காயத்துலேயும் வந்து டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். அப்புறம் ஒரு கட்டி வந்து பூண்டு உரிச்சிக்கிட்டேன். நான் எப்போதுமே கிச்சனில் வேலை பார்க்கும்போது மொபைலில் சாங் வச்சுட்டு அப்படியே வேலை பார்த்துட்ருப்பேன். ஏன்னா தனியாக நின்று சமைச்சிட்டு இருந்தால் போரிங்காக இருக்கும். அதனால் அப்படியே சைடில் பாட்டு வச்சுட்டே நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தோட்டத்தில் போய் கருவேப்பிலையும் ஒடிச்சிட்டு வந்து வச்சுட்டு பூண்டும் வந்து தட்டி எடுத்தாச்சு. இப்போ கையோட இதையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அது காஞ்சி போயிடும். அதனால் அப்படியே கையோட வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பூண்டு தட்டிட்டு அப்படியே வச்சாலும் அது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் மாதிரி அடிக்கும். அதனால் இடிக்கிறதுலேயும் வந்து கழுவிட்டு அப்படியே கழுவி வச்சுட்டேன் கையோட. அப்பப்போ நம்ம அந்தந்த வேலையை பார்த்தோன்னா நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. டக்குன்னு வந்து சமைச்சிட்டு வந்துடலாம். கீழே வந்து தக்காளிலாம் வந்து கட் பண்ணனால கொஞ்சம் தக்காளி ஜூஸ்லாம் வந்து கீழே சிந்தி இருந்தது. அதையும் அப்படியே கையோடு தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து தக்காளி தொக்கு பண்ணுவாங்க. நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் காலி ஆகிடுச்சு. அதனால் பெரிய வெங்காயத்தில் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். சைடில் வந்து அன்றைக்கி ஸ்நாக்ஸுக்காக சுண்டல் வச்சுருந்தேன். அதையும் அப்படியே எடுத்துகிட்டு செய்யலான்னு சொல்லிட்டு சுண்டலும் சைடில் வந்து வெந்துருச்சு. தண்ணி வந்து கரெக்டாக வச்சுட்டேன். ஜஸ்ட்டு மிஸ், இல்லைனா அடி பிடிச்சிருந்துருக்கும். தண்ணியே வந்து கொஞ்சம் தான் இருந்தது சுண்டலில். நல்ல வேலை அடி பிடிக்காமல் இருந்தது. அப்படியே சுண்டல் தாளிக்கிறதுக்காக மிளகா வந்து கிள்ளிட்டு இருந்தேன். வெங்காயம் வந்து அன்றைக்கி சேர்த்துக்கல. ஏன்னா மீந்துருச்சுன்னா மார்னிங் கூட நம்ம சாப்பிட்லாம். வெங்காயம்லாம் போட்டோன்னா ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நைட் தோசை சாப்பிடுவோம், இவ்வளோ சுண்டல் சாப்பிட முடியாதுங்கிறதுனால அன்றைக்கி வந்து நான் வெங்காயம் சேர்த்துக்கல. கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சுண்டல் தாளிக்கிறதுக்காக. நார்மல் டேஸில் தாளிச்சோன்னா வெங்காயம் கேரட்லாம் போட்டு தாளிப்பேன். இது நெக்ஸ்ட் டேவும் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி மிளகா மட்டும் போட்டுக்கிட்டேன். சுண்டல் வந்து நிறையா இருந்தனால இந்த மாதிரி பண்ணிட்டேன். நல்லா மிளகா பொரிஞ்சதுக்கப்புறம் சுண்டல் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுண்டல் வேகும் போதே வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அதனால் உப்பு வந்து ஆட் பண்ணல. சைடில் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த சுண்டல் ஒர்க்கும் வந்து முடிச்சுட்டு அப்படியே அப்பா அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியில் வந்து நடுவில் ஒரு தண்டு மாதிரி வரும், அதை எடுத்துகிட்டு சமைங்க. அதுதான் வந்து அந்த கிட்னி ஸ்டோன் வரத்துக்குலாம் வந்து சொல்லுவாங்க. அதனால் எப்போதுமே அந்த மாதிரி எடுத்துகிட்டு சமைங்க. ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த தக்காளி தொக்கில் கரம் மசாலா ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து சின்ன சீரகத்தோட தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கோல்டன் கலரில் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோன்னா நிறையா டிஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சீரகம் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ 1 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மிளகாய் பொடி அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த புளிப்பு தெரியாமல் இருக்கும். மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடும்போது. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி தொக்கு நான் பண்ணி வச்சுட்டு போனேன்னா அம்மா வந்து தோசை மட்டும் ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருந்தனால நான் அப்படியே தக்காளி தொக்கு பண்ணிவிட்டேன். நைட் வந்து அம்மா வந்து தோசை ஊற்றிடுவாங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தொக்கு ரெடியாக இருந்தது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்னு கொடுங்க. டாட்டா.